வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே. இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே நாம் காணவிருக்கின்ற சிறுகதையினுடைய தலைப்பு யார் அந்த மகா மருத்துவர். இந்த தலைப்பினிலே ஒரு மொழிபெயர்ப்பு கதை, வேறொரு மொழியில் வந்த ஒரு கதையினை இங்கு தமிழிலே மொழிபெயர்த்திருப்பவர் திரு செல்வரங்கம் அவர்கள் மொழிபெயர்த்துள்ள இந்த கதை யார் அந்த மகா மருத்துவர். இந்த கதைக்குள் நாம் நேரடியாக செல்வோம் நேயர்களே. இது சற்றே உங்களுடைய மனதை உருக்கக்கூடிய அளவில் மிகவும் நுட்பமாக அமைந்திருக்கும் ஒரு கதை. உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் என நம்புகிறேன். அந்த எம்ஆர் ஸ்கேனை பார்த்த பொழுது மருத்துவமனையின் ஏசி குளிரையும் மீறி என்னுடைய முதுகுத்தண்டில் ஒரு நடுக்கம் பரவியது. அது கருப்பு வெள்ளையில் அச்சிடப்பட்ட ஒரு மரணச்சாசனம். இந்த மருத்துவமனையின் என்னை ஒரு ஜாம்பவான் என்று எல்லோரும் கூறுகிறார்கள். என் பெயர் டாக்டர் சரவணன், ஓய்வு பெற்ற வாஸ்குலார் அறுவை சிகிச்சை நிபுணர். 40 ஆண்டுகளை மனித உடல்களுக்கு உள்ளேயே கழித்தவன் நான். சென்னையின் தெருக்களை விட நம் உடலின் இரத்த நாளங்களின் வரைபடம் எனக்கு அத்தனை அக்குபேராக தெரியும். துடிக்கும் இதயங்களை என் உள்ளங்கைகளில் தாங்கியிருக்கிறேன். கூரை வரை பீச்சு அடித்த இரத்த கசிவுகளை கட்டுப்படுத்தி இருக்கிறேன். ஆனால் அந்த ஸ்கேனை பார்த்த பொழுது பல தசாப்தங்களில் முதன்முறையாக நான் ஒரு மருத்துவனாக உணரவில்லை, ஒரு ஏமாற்றுக்காரனாக உணர்ந்தேன். நோயாளி கௌரி, வயது 26, மின்சார கட்டணம் செலுத்தவே 2 ஷிஃப்ட்டுகள் வேலை செய்யும் ஒரு தனித்து வாழும் தாய். காஃபி ஊற்றி கொண்டிருந்த பொழுது அப்படியே சரிந்து விழுந்திருக்கிறாள். அவள் மூளையில் இருந்த அந்த இரத்த நாள வீக்கம் வெறும் ஒரு நோய் அல்ல, அது ஒரு அரக்கன், ஒரு மலைப்பாம்பை போல் அவளது மூளைத்தண்டின் மிக மென்மையான பகுதிகளை அது சுற்றி இருந்தது. சரவணன், இது சர்ஜரி பண்ணுறதுக்கு செய்ய முடியாத ஒரு சூழல் என்று நரம்பியல் துறை தலைவர் தலையசைத்தார். என்ன பிரச்சனைன்னா, நீ உள்ளே போனீன்னா டேபிளில் ப்ளீடிங் ஆக ஆரம்பித்து ஆப்ரேஷன் ஆரம்பித்தோடனே கொஞ்ச நாளிலெல்லாம் ப்ளீடிங் ஆகி அவள் செத்துடுவா. அப்படியே விட்டால் அதிகபட்சம் ஒரு 48 hours, அவ்வளோதான், வெடிச்சிடும். எப்படி பார்த்தாலும் அவள் சாகிறது நிச்சயம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மருத்துவத்துறையில் அபாயங்களை எடை போடவே நாங்கள் பழகி இருக்கிறோம். தோல்வி விகிதம் மற்றும் பொறுப்புகளை பற்றி நாங்கள் கவலைப்படுகிறோம். தர்க்க ரீதியாக பார்த்தால் இதை தொடாத, அங்கேருந்து நகர்ந்துரு, இயற்கை அதோட வேலை செய்யட்டும் என்று தான் தோன்றியது. ஆனால் நான் அந்த நோயாளி கௌரியின் கண்களை பார்த்தேன். அங்கே அவளது 4 வயது சிறுமி தேய்ந்து போன காலணிகளை அணிந்து கொண்டு காத்திருப்பு அறையில் காத்து கொண்டிருப்பது என்னுடைய கண்களுக்கு முன்னால் தோன்றியது. அந்த காத்திருப்பு அறையில் ஏதோ ஒரு புத்தகத்தில் வண்ணம் தீட்டி கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது என் மனம் பதறியது. கௌரி இறந்துவிட்டால் இந்த சிறுமி அனாதையாகி விடுவாள். உடனே அறுவை சிகிச்சைக்கான நேரத்தை ஒதுக்கும்படி நிர்வாகத்திடம் சொன்னேன். நானே அந்த வழக்கை கையாளுவதாக கூறினேன். அனைவரும் என்னை ஒரு பைத்தியக்காரனைப் போல் பார்த்தார்கள். ஒருவேளை நான் அப்படித்தான் இருந்தேனோ என்னவோ. அறுவை சிகிச்சைக்கு முந்தைய இரவு என் அலுவலகத்தின் விளக்குகளை அணைத்துவிட்டு அமர்ந்திருந்தேன். வெளியே நகரத்தின் விளக்குகள் மின்னிக்கொண்டிருந்தன. ஆனால் உள்ளே ஓர் உயிர் ஊசலாடி கொண்டிருப்பதை பற்றி அந்த உலகம் கவலைப்படவில்லை. ஆனால் நான் பயந்திருந்தேன். பாறையைப் போல் உறுதியாக இருக்கும் என் கைகள் லேசாக நடுங்கியது. கடைசி முறையாக அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டுகளை பார்த்தேன். எந்த வழியும் தெரியவில்லை. எந்த பக்கம் தொடங்குவது என்றும் சட்டென புரியவில்லை. இது ஒரு தற்கொலை முயற்சி போன்றதுதான். நான் அறிவியலை நம்பக்கூடியவன், கத்தரிக்கோளையும் தையல்களையும் இரத்த அழுத்தத்தையும் நம்புபவன். ஆனால் என்னுடைய மேஜையில் மருத்துவ இதழ்களுக்கு பின்னால் ஒரு சிறிய பழைய லேமினேட் செய்யப்பட்ட வைத்தீஸ்வரனுடைய படம் இருந்தது. நான் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தபோது என்னுடைய பாட்டி என்னுடைய கையில் கொடுத்தது. மருத்துவம் உடலைத்தான் குணப்படுத்தும், ஆனாக்கா மனுஷனை குணப்படுத்துறது, அவன் மனசை குணப்படுத்துறது கடவுள் மட்டும்தான்ப்பா, அதை மாத்திரம் நீ மனசில் ஞாபகம் வச்சுக்கோ என்று அடிக்கடி சொல்வார். நான் அந்த படத்தை எடுத்தேன். முறையான பிரார்த்தனை எதுவும் செய்யவில்லை. கௌரியின் ஃபைல் மீது என் கையை வைத்து அந்த படத்தை பார்த்து
இருட்டில் மெதுவாக பேசினேன். ஹே பிரபு என்று என்னுடைய இதழ் குரல் தழுதழுத்தது. இந்த ஒரு முறைக்கு என்னுடைய கைகள் மாத்திரம் போதவே போதாது. நான் கீழே வேலை செய்கிற ஒரு மெக்கானிக் மட்டும்தான். நாளைக்கு காலையில் நீங்கள் என் கூட இருக்கணும். என்னுடைய கைகளை நான் உங்களிடம் ஒப்படைக்கிறேன். ஆனால் உங்கள் ஞானத்தை எனக்கு தாருங்கள். நீங்களே அந்த அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டேன். அடுத்த நாள் காலை அறுவை சிகிச்சை அறை மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது. அங்கு நிலவிய பதற்றம் காற்றில் கனத்தது. செவிலியர்கள் அமைதியாக நகர்ந்தார்கள். மயக்க மருந்து நிபுணர் என் கண்களை பார்த்தவாறே சற்று தயங்கினார். நாங்கள் ஒரு மனப்போராட்டத்திற்குள் நுழைகிறோம் என்பது அனைவருக்கும் தெரிந்திருந்தது. நாங்கள் இப்பொழுது அறுவை சிகிச்சையை தொடங்கினோம். உண்மையை சொல்லப்போனால் ஸ்கேனில் பார்த்ததை விட நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. இரத்த நாளத்தின் சுவர் காகிதத்தைப் போல் மெல்லியதாக ஆக்ரோஷமாக துடித்து கொண்டிருந்தது. ஒரு சிறிய தவறான மூச்சு அல்லது மைக்ரோஸ்கோப்பிக் நடுக்கம் ஏற்பட்டால் கூட அது வெடித்துவிடும் போல் இருக்கிறது. நான் மைக்ரோ சிசர்ஸை எடுத்தேன். அதுதான் அந்த முக்கியமான தருணம். திடீரென்று அந்த அறையே நிசப்தமானது. அமைதி மட்டுமல்ல, ஒரு முழுமையான வெற்றிடம் போன்ற நிசப்தம். மானிட்டர்களின் பீப் சத்தங்கள் பின்னணியில் மறைந்தன. ஒரு விசித்திரமான கதகதப்பு என் தோள்களில் பரவி என் கைகள் வழியாக விரல் நுனிகளுக்கு சென்றது. அது அட்ரினலின் அல்ல. எனக்கு அட்ரினலின் பற்றி நன்றாகவே தெரியும். அது வேகமானது. இதுவோ ஒரு முழுமையான கனமான அமைதி. என் கைகள் மிக வேகமாக நகரத் தொடங்கின. ஒன்றை தெளிவாகச் சொல்கிறேன், நான் அவற்றை இயக்கவில்லை. அவை நகர்வதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். நான் ஒருபோதும் பயிற்சி செய்யாத நுணுக்கமான முறைகளை செய்தேன். 70 வயது முதியவரால் முடியாத வேகம் மற்றும் துல்லியத்துடன் என் விரல்கள் நடமாடின. மூளைத்தண்டில் இருந்து மில்லிமீட்டர் தொலைவில் இருக்கும் திசுக்களை சற்றும் தயக்கமின்றி பிரித்தேன். கண்ணுக்கு தெரியாத இடங்களில் கூட ஒரு உள்ளுணர்வு என்னை வழிநடத்த கிளிப்புகளை பொருத்தினேன். பிபி சீராக இருக்கு என்று மயக்க மருந்து நிபுணர் அதிர்ச்சியுடன் கிசுகிசுத்தார். நான் பதில் சொல்லவில்லை. என்னால் முடியவில்லை. நான் ஆழ்ந்த நிலையில் இருந்தேன். யாரோ ஒருவன் எனக்கு பின்னால் நின்று என் முழங்கைகளை வழிநடத்தி என் மணிக்கட்டுகளை நிலைப்படுத்துவது போல மனதுக்குள் உணர்ந்தேன். வேறொரு மருத்துவர் அந்த இடத்துக்கு வந்துவிட்டார் என்பது போன்ற ஒரு வலிமையான இருப்பை நான் உணர்ந்தேன். 45 நிமிடங்களுக்கு பிறகு கடைசி கருவை தட்டியில் போட்டேன். இரத்த நாள வீக்கம் நீக்கப்பட்டு விட்டது என்றேன். என் குரல் எனக்கு தூரமாக கேட்டது. ஓகே, நவ் சூச்சர் போடுங்க, தச்சிருங்க. அந்த அறையே ஆர்ப்பரித்தது. செவிலியர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த மற்ற மருத்துவர்கள் மானிட்டர்களை நம்ப முடியாமல் பார்த்தார்கள். ஒரு சொட்டு இரத்தம் கூட வீணாகவில்லை. அது கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு மிகச்சரியாக இருந்தது. நான் என் அங்கிகளை துடைத்துவிட்டு கை கழுவும் இடத்துக்கு சென்றேன். கண்ணாடியில் நிமிர்ந்து என் முகத்தை பார்த்தேன். வழக்கமாக இது போன்ற ஒரு அறுவை சிகிச்சைக்கு பிறகு நான் சோர்வடைந்து வியர்வையில் நனைந்து முதுகு வலியால் துடிப்பேன். ஆனால் இப்பொழுது எனக்கு வியர்க்கவில்லை. அமைதியாக இருந்தேன். எனக்கு சோர்வே தெரியவில்லை. என் சுருங்கிய வயதான கைகளை பார்த்தேன். அவை இன்று ஒரு தாயை காப்பாற்றி இருக்கிறது. ஒரு சிறுமி அனாதையாவதை தடுத்திருக்கிறது. ஆனால் எனக்கு உண்மை தெரியும். நான் என் அலுவலகத்துக்கு சென்று அந்த வைத்தீஸ்வரன் படத்தை எடுத்து மீண்டும் என் பாக்கெட்டில் வைத்து கொண்டேன். ஒரு வாரம் கழித்து கௌரியின் டிஸ்சார்ஜ் பேப்பர்களில் கையெழுத்திட்டேன். கௌரி தன் மகளின் கையை பிடித்து கொண்டு வெளியே நடந்தாள். கண்கள் பணிக்க அவள் எனக்கு நன்றி சொன்னாள். என்னை, ஐயா, நீங்கள் எனக்கு கடவுள் மாதிரிங்க ஐயா என்று அழைத்தாள். நான் புன்னகைத்து தலையசைத்தேன். நான் இதை தனியாக செய்யவில்லை என்று அவளிடம் சொன்னேன். அம்மா, இந்த விஷயத்தில் நான் எதுவுமே செய்யலம்மா, எதுவுமே செய்யலை. ஏதோ கடவுளுடைய அருள் என்று கூறினேன். நான் செவிலியர் குழுவை குறிப்பிடுவதாக அவள் நினைத்தாளோ என்னவோ. ஆனால் அந்த நாளில் தலைமை அறுவை சிகிச்சை நிபுணர் யார் என்று எனக்கு தெரியும். அறிவியலால் எப்படி என்பதை விளக்க முடியும். இரத்த ஓட்டத்தையும் நரம்புகளையும் விளக்க முடியும். ஆனால் ஏன் என்பதை அதனால் விளக்கவே முடியாது. ஒரு மனிதன் சாத்தியமற்ற ஒன்றை எதிர்கொள்ளும் பொழுது வழி இல்லாத இடத்தில் எப்படி ஒரு வழியை கண்டுபிடிக்கிறான் என்பதை அறிவியலால் விளக்க முடியாது. சில நேரங்களில் நீங்கள் வெறும் கருவிதான் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும்.
அந்த செவ்வாய்க்கிழமை அறுவை சிகிச்சை அறையின் நாளில் மகா மருத்துவர் பணியில் இருந்தார். எப்பொழுதும் நம்பிக்கையை இழக்காதீர்கள். ஸ்கேன் இருட்டாக இருந்தாலும், உலகம் முடிந்துவிட்டது என்று சொன்னாலும் சரியே, அற்புதங்கள் எப்பொழுதும் மின்னலுடனும் இடியுடனும் வருவதில்லை. சில நேரங்களில் அவை ஒரு ஜோடி நிதானமான கைகள் மற்றும் மௌனமான பிரார்த்தனையுடன் வருகின்றன என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது. மொழிபெயர்ப்பு பதிவு திரு செல்வரங்கம் அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு இந்த கதையை நிறைவு செய்வோம். மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க வளமுடன்.